அண்மை காலமாக இலங்கையில் பேசுபொருளாக இருக்கின்ற விடயங்களில் மிகவும் முக்கியமான விடயம் இந்த வடமாகாணத்தில் 5000க்கும் மேற்பட்ட காணிகளை அரசாங்கம் வர்த்தமானியூடாக சுவீகரிக்க விரும்புகின்றது என்கின்ற விடயம். இந்த வர்த்தமானி தற்பொழுது வாபஸ் பெறுவதாக அரசாங்க தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தின் மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம் ஆகிய 4 மாவட்டங்களில் இருந்துதான் இந்த காணிகள் அபகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதனை அறிந்த அரசியல் தலைமைகள் தங்களினுடைய செயற்பாடுகளை, தங்களினுடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக செய்தார்கள். குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் தேசிய பேரவை ஆகியவை இணைந்து வெளிநாட்டு தூதுவர்களை தொடர்ச்சியாக சந்தித்தார்கள். அதற்கு மேலதிகமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணி ஒன்றையும் கொண்டு வந்திருந்தார். அந்த பிரேரணியை தொடர்ந்து பிரதமர் தலைமையில் நாடாளுமன்றத்தில் இந்த காணி சுவீகரிப்பு தொடர்பான கலந்துரையாடலும் இடம்பெற்றது. அந்த கலந்துரையாடலிலும் பல தமிழ் கட்சிகளினுடைய உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பல்வேறு உறுப்பினர்கள், அதே போன்று ஏனைய கட்சிகள் சார்பாக பல்வேறு உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். அரசாங்க கட்சிகளில் இருந்தும் உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். தமிழ் பேசுகின்ற உறுப்பினர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். இவற்றுக்கு மேலதிகமாக பாராளுமன்றத்துக்கு அப்பால் அல்லது பாராளுமன்றத்தில் இல்லாதவர்களாக யாரெல்லாம் குரல் கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற போது ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் அவர்கள் இதற்கு சட்ட ரீதியான அணுகலை ஏற்படுத்துவதற்காக சட்ட முகாம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக இவ்வாறு இவற்றை செயற்படுத்துவது என்பது தொடர்பாக கடந்த நாட்களில் சில வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தார். அந்த விடயமும் முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இவற்றுக்கு மேலதிகமாக இந்த விடயத்துக்காக பலர் குரல் கொடுத்தார்கள். குறிப்பாக பாராளுமன்றத்தில் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்களாகிய சிவஞானம் ஸ்ரீதரன், சத்தியலிங்கம் ஆகியோரும், சுயேட்சை குழு உறுப்பினராகிய அர்ஜுனா ராமநாதன் அவர்களும், அதே போன்ற இன்னும் பல தமிழ் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுத்திருந்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய எதிர்ப்பு, வெளியில் இருக்கின்ற அரசியல்வாதிகளினுடைய எதிர்ப்பு, மக்களினுடைய எதிர்ப்பு என்பவற்றின் பலனாக தற்பொழுது அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்படுவதாக அரசு தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தில் யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த வெற்றி போய் சேர வேண்டும். குறிப்பாக இந்த விடயங்களை முன்னின்று செயற்படுத்திய அரசியல் தலைவர்களுக்கும் இந்த வெற்றி போய் சேர வேண்டும். இந்த விடயத்திற்காக குரல் கொடுத்த பல்வேறு அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள். அவ்வாறு ஒலித்த குரல்கள் சிலவற்றின் தொகுப்பை இப்போது நீங்கள் பார்க்கலாம். இவ்வாறான விடயங்கள் ஆவணப்படுத்தப்பட வேண்டியது கட்டாயமானதாகவும் இருக்கிறது. அந்த தொகுப்பை இப்போது நீங்கள் பார்க்கலாம். Bearing number 2430/2025 dated the 28th of March 2025, settlement notices totaling 7 in number for the districts of Jaffna, Mullaitivu, Kilinochchi and Mannar, covering more than 5,000, close upon 6,000 acres, has been published. The said notifications attempt to take over land including beaches, lakes, cart lanes and cemeteries, lands that was used by the Tamil people from time immemorial as rest communes, and convert them into state land. The Tamil people see this action as part of the government as yet another act of structural genocide of the Tamil nation, and we urge that the government immediately withdraw this gazette notification. Honorable Presiding Member, I ask that the whole motion be included in the gazette. I don't want to read the whole motion since you have only given me 6 minutes. I'm the proposer and you have only given me 6 minutes. கௌரவ சபாநாயகர் அவர்களே, இந்த வர்த்தமானி அறிவித்தல் 28ஆம் தேதி மார்ச் மாதம் வெளியிடப்பட்டது. இந்த வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக 3 மாதம், அதாவது 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் காலவாசம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த வர்த்தமானி அறிவித்தலின் கீழ் கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி இந்த 3 மாதத்துக்குள்ளே நபர்கள் தங்களுடைய உரித்தை இந்த 3 மாதத்துக்குள் உறுதிப்படுத்தாத பட்சத்திலே இந்த 3 மாதம் கழிகின்ற பொழுது அந்த காணிகள் அனைத்தும், அந்த 6000 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட காணிகள் அனைத்துமே அரசு காணிகளாக பிரகடனப்படுத்தப்படும். நேற்றைய தினம் அரசாங்கம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டது.
இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய குழப்பமான அபிப்பிராயங்கள் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு அந்த வர்த்தமானியை இடைநிறுத்துவதாக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தை எடுத்து பார்த்தால், லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸை எடுத்து பார்த்தால் மிக தெளிவாக அவ்வகையான இடைநிறுத்தலுக்கு அந்த சட்டத்திலே இடம் கிடையாது. இந்த அரசாங்கம் இடைநிறுத்தினாக சொன்னாலும் கூட அந்த 3 மாதங்கள் முடிவடைகின்ற பொழுது அந்த வர்த்தமானிக்கு கீழே எவரும் தங்களுடைய உரித்துகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அது அரசு காணியாக பிரகடனப்படும். அதை எவராலும் தடுக்க முடியாது. அது தடுப்பதாக இருந்தால் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றேயாக வேண்டும். அந்த வகையிலே தான் நான் இந்த அரசாங்கத்திடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வர்த்தமானி நடைமுறைப்படுத்தப்பட்டால் இந்த 3 மாதம் இறுதியிலே கணிசமான தனியார் காணிகள் உட்பட மக்களுடைய தமிழ் மக்களுடைய பொதுக்காணிகள் முழுமையாக சுவீகரிக்கப்படும். இன்றைக்கு 30 வருஷத்துக்கு மேலாக நடைபெற்ற ஒரு போர் காரணமாகவும் எத்தனையோ கிட்டத்தட்ட தமிழ் மக்களுடைய சனத்தொகையின் அறவாசி இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளிலே வாழுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற இந்த நிலையிலே அவர்கள் வெளியேறின பொழுது அவர்கள் அவசரமாகத்தான் வெளியேறினவை. அவர்களுக்கு எதிராக அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்தி பாயப்போகின்றது, தங்களை சந்தேகிக்கின்றார்கள் என்ற பயத்திலே அவர்கள் அனைத்தையும் விட்டு வெளியோடினவை. அவர்கள் சட்டவிரோதமாகத்தான் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு தஞ்சம் கோரினவை. அப்படிப்பட்ட வெறும் கையோடு சென்ற மக்கள் இன்றைக்கு தங்களுடைய காணிகளை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலையிலே தவிர்த்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இது வெறுமனே யுத்தத்தாலே வந்து வெளியேறின மக்கள் மட்டுமல்ல, இங்கு வாழுகின்ற மக்கள் கூட பல தடவைகள் இடம்பெயர்ந்திருக்கிறோம். ஒருக்க இல்லை, 2 தடவை இல்லை, 5, 6 கிட்டத்தட்ட 10 தடவைகள் கூட தங்களோட வாழ்நாளில் வந்து முழுமையாக அனைத்தையும் விட்டு வெறும் கையோட வெளியேறி தங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக இடம்பெயர்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட இடம்பெயர்வர் ஊடாக தங்களுடைய சொத்துக்கள் அனைத்தையும் இழந்தவை. அது மட்டுமல்ல, 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற சுனாமியால கிட்டத்தட்ட முழு வீடுகளும் கரையோர பிரதேசங்களை மையப்படுத்தித்தான் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கின்றது. அந்த கரையோர பிரதேசத்தை தான் இந்த சுனாமி அளித்தது. அது ஆவணங்களை தேடி இந்த ஆவணங்களை நாங்கள் விட்டு விடுவோம் என்று பார்த்து அனைத்தையும் தான் எடுத்து சென்றது. அது மட்டுமல்லாமல் இந்த வர்த்தமானி தனியார் காணிகளை சுவீகரிக்கிறது மட்டுமல்ல, தனியார் காணிகள், அதாவது உறுதி காணி இல்லாத தனியார் காணி, பொது தேவைகளுக்காக பாரம்பரியமாக பயன்படுத்தப்பட்ட காணிகள், பொதுக்காணிகள் அனைத்தையும் சுவீகரிக்கிறது. உள்ளூராட்சி சபைகளுக்குரிய காணிகள், ரோட்கள், சிமெட்ரிஸ் அனைத்துமே சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியாக இது அமைந்துள்ளது. இந்த வர்த்தமானி ஒரு தேர்தல் நடைபெறுகின்ற காலத்திலே வெளியிடப்படுகின்றது. மார்ச் 28ஆம் தேதி எவருக்குமே சொல்லாமல், எவரோடையும் பேசாமல் இது வெளியிடப்பட்டது. கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரிய வந்த இப்படி ஒரு வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. மக்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. நாங்கள் அரசியல்வாதிகளாக இந்த விடயம் அறிஞ்சதுக்கு பிற்பாடு நாங்கள் அதை பெருசுபடுத்தினதுக்கு பிறகுதான் மக்களுக்கே தெரிய வருகின்றது, ஊடகங்களே தெரிய வருகிறது. ஆக இந்த 3 மாச கால அவகாசத்தை நீங்க வழங்கினது உண்மையிலே அந்த மக்களுக்கு அறிவித்து அந்த மக்களுடைய நலன்களுக்காக இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்ட அந்த நோக்கமே கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது கௌரவ சபாநாயகர் அவர்களே. ஆகவே தான் நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம், இந்த அரசாங்கத்துடைய இந்த நடவடிக்கை முற்றிலும் நல்லிணக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக அமையும். இதுக்கு முதல் மஹிந்த ராஜபக்ச போன்றவர்கள் ஆட்சி செய்தார்கள். தமிழர்கள் அவர்களை உச்ச இனவாதிகளாக அடையாளப்படுத்தினவர்கள். அவர்கள் கூட செய்யாத ஒரு நடவடிக்கை அவசரமாக இந்த அரசாங்கம் இன்றைக்கு இதை செய்வதற்கு என்ன காரணம்? உண்மையிலே வந்து அரசாங்கம் இன்றைக்கு காலையிலே ஸ்ரீதரன் அவர்கள் எழுப்பின கேள்விக்கு பதில் சொல்லுகின்ற வகையிலே மக்களுக்கு பல தங்களுடைய சொந்த காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலைமை இருக்கு. அந்த உறுதிப்படுத்தலுக்காக மக்களுடைய நலன்களை கருதி தான் இதை செய்கிறார்கள் என்றால்
அதை சுவீகரிக்கிறதுக்குரிய ஒரு வர்த்தமானியை ஒரு போதிலும் வெளியிட்டு இருக்க மாட்டோம். மாறாக மக்களுடைய காணிகள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உறுதிகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அல்லது அவர்களுடைய உறுத்துகளுக்கு இருக்கக்கூடிய வெற்றிடங்களை நிரப்புவதுதான் நோக்கமாக இருந்தால் அமைதியாக தமிழ் பிரதிநிதிகளோட கலந்தாலோசித்து மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தாத வகையிலே அவர்கள் ஒரு கமிஷன் ஊடாக எத்தனையோ கமிஷன்கள் அரசாங்கங்கள் 70 வருஷம் நடத்தி இருக்கிறோம். இதுக்கு ஒரு கமிஷன் ஒன்றை உருவாக்கி உண்மையிலே அதன் நோக்கமே மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அவர்கள் தங்களுடைய உறுதிகளையும் சீர் செய்வது என்ற நோக்கத்தோடு செய்திருக்கலாம். ஒரு பாசிட்டிவ் நோக்கத்தோடு, ஒரு நல்ல நோக்கத்தோடு அந்த முயற்சிகளை அடையாளப்படுத்தியிருக்கலாம். அதல்லாமல் நீங்கள் இதை 3 மாசத்துக்குள்ளே செய்யாவிட்டால் இந்த காணி சுவீகரிக்கப்படும் என்றதன் நோக்கம் இருந்தால் இது முழுக்க அந்த மக்களுடைய காணிகளை சுவீகரிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு இந்த அவசரம் இருக்கின்ற சந்தேகம் எங்களுக்கு பலமாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தயவுடன் கேட்டுக்கொள்கிறோம். கௌரவ பிரதமர் அவர்களும் இங்கே இருக்கின்ற காரணத்தினாலே நாங்கள் கௌரவமாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த செயல்பாட்டுக்கு நீங்க முட்டுப்புள்ளி வையுங்கள். உண்மையிலே உங்களுடைய நோக்கம் அந்த மக்களுடைய கிட்டத்தட்ட 30% மட்டும்தான் அந்த மக்களுடைய காணிகள் செய்யப்பட்டிருக்கின்றது, 70% குறைபாடுகள் இருக்கின்றது நீங்க சொல்றீங்க என்றால் அதுக்கு ஒத்துழைக்கிறதுக்கு நாங்கள் தயார். எங்களுக்கு அந்த தேவை இருக்கு. எங்கட மக்கள் தான் அந்த காணிகளுடைய உறுத்தானவர்கள். அவர்களுடைய உரித்துகளில் குறைபாடுகளை நிவர்த்தி செய்வது எங்களுக்கும் ஒரு தேவை இருக்கு. நாங்கள் அதுக்கு ஒத்துழைப்போம். ஆனால் அது இல்லாமல் நீங்கள் இந்த வர்த்தமானி ஊடாக நீங்கள் செய்வது முழுக்க அரசு காணிகளாக சுவீகரிக்கிற நோக்கத்தோடு இல்லாமல் மக்களுடைய நலன்களுக்கு இல்லை என்றதை நான் சுட்டிக்காட்டி தயவுடன் நான் பிரதமர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். இப்படி அல்ல நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது. நல்லிணக்கம் ஏற்படுத்துவது என்றால் நீங்கள் பேச வேணும். பேசி ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த விடயங்கள் முன்கொண்டு போகணும். காணி என்றது எங்களுடைய இனப்பிரச்சனையுடைய அடிப்படை பிரச்சனை. அதுதான் மூல காரணமாக இருந்திருக்கு. எங்களுடைய வடகிழக்கு நிலப்பரப்பிலே தமிழ் மக்களுடைய காணிகள் முற்றுமுழுதாக சுவீகரிக்கப்பட்டு குடியேற்றங்கள், சிங்கள குடியேற்றங்கள் நடந்ததுதான் வரலாறு. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கின்ற இடத்திலே இப்படிப்பட்ட ஒரு வர்த்தமானி என்றது அதை இன்னும் சந்தேகத்தை அதிகமாக கூட்டுகின்றதே தவிர அதை குறைக்க போறது இல்லை. அந்த வகையில நான் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்று ஒரு சரியான முறையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக அனைத்து தரப்புகளும் இணங்கக்கூடிய வகையிலே இந்த விடயங்களை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கஜேந்திரகுமார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த ஒத்துழைப்பு வேலை பிரேரணையை நான் வழிமொழிகிறேன். மிக முக்கியமாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தல் தமிழ் மக்களுடைய உரிமைகளை, அவர்களுடைய காணி பரப்புகளை பறிப்பதற்கான ஒரு செயல் என்பதை நான் காலையும் அமைச்சர் KD லால்காந்த அவர்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள அம்பலவன் பொக்கனை கிராம அலுவலர் பிரிவு, வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டம் வெலைஞர் மடம், முள்ளிவாய்க்கால் மேற்கு, மருதங்கேணி, முள்ளியான் கிராமம், இயக்கச்சி, கோயில் வயல் போன்ற பாரம்பரியமான கிராமங்கள். இதனை விட யாழ்ப்பாண மாவட்டத்தின் வடமராட்சி கிழக்கிலே உள்ள முள்ளியான், போக்கருப்பு, நித்தியவட்டை, மண்டலாய் பிள்ளையார் கோயிலடி, கட்டைக்காடு, வெற்றிலைக்கேணி, புல்லாவளி என்கிற பாரம்பரியமான தமிழர்கள் தோன்றி வளர்ந்த அந்த கிராமங்களை எல்லாம் இன்று நீங்கள் சுவீகரிப்பதற்கான அல்லது வேறொரு தேவைக்கு பயன்படுத்துவதற்கான செயல்பாடாக அந்த காணிகளை இந்த வர்த்தமானியிலே கோரியிருக்கிறீர்கள். நேற்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலே நான் ஒரு செய்தியை பார்த்தேன். நேற்று திங்கட்கிழமை வீரகேசரி 19/5/2025 வீரகேசரியுடைய தலையங்கம் வடக்கு காணிகள் குறித்த வர்த்தமானி இடைநிறுத்தம் என்று. ஆனால் இன்று கௌரவ அமைச்சர் சொன்னார் வர்த்தமானியை நாங்கள் இடைநிறுத்தவில்லை என்று. நான் கேட்டிருந்தேன் நீங்கள் வர்த்தமானியை முதலிலே இடைநிறுத்துங்கள், அதுக்கு பிறகு நாங்கள் இதனை பேசலாம் என்று. ஆனால் நீங்கள் பத்திரிகைக்கு உங்களுடைய அமைச்சு கொடுத்த செய்தியை வீரகேசரி வெளியிட்டிருக்கிறது, இந்தா பாருங்கள் இடைநிறுத்தம் என்று. ஆனால் இதுவரை இடைநிறுத்தப்படவில்லை. ஆகவே நீங்கள் ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வந்திருந்தால் அந்த வர்த்தமானி அறிவித்தலை இன்னொரு வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக நீங்கள் முதலிலே அதனை இடைநிறுத்த வேண்டும். அதற்கு பிற்பாடுதான் இந்த விடயத்தை கையாண்டிருக்க வேண்டும். கௌரவ கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்னது போல இந்த விடயம் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளோடு நீங்கள் பேசியிருக்க வேண்டும். ஏனென்றால் அடிப்படை பிரச்சனையே காணியிலே இருந்துதான் தொடங்கி இருக்கிறது. 1954ஆம் ஆண்டு அல்லை கந்தலாயிலே 154 விவசாயிகள், தமிழ் விவசாயிகள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நாளிலிருந்து எங்கள் மீதான இனப்படுகொலை தொடர்ந்தது.
90ஆம் ஆண்டு 1990ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் ஆகாய கடல் வழி தாக்குதல் என்று பெயர் சூட்டி நடத்திய ஆனையிரவு சமருக்காகவே இந்த புல்லாவளி கட்டைக்காடு வெத்திலக்கேணி ஊடாக ராணுவம் தரையிறங்கி இருந்தது. அந்த ராணுவம் தரையிறங்கிய காலத்திலிருந்து ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்த அந்த பிரதேசங்கள் பிற ஒரு காலத்திலே விடுதலை புலிகளால் மீட்கப்பட்டிருந்தது. பின்னர் தொடர்ந்தும் நீண்ட காலங்கள் இன்று அது ராணுவ தரப்பு கைகளிலே இருக்கிறது. குறிப்பாக பலாலியினுடைய பகுதிகள் வலிகாமம் வடக்கு பகுதியில் இப்பொழுது 3000 ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் ராணுவ வசம் உண்டு. அந்த ராணுவ வசம் இருக்கிற காணி கூட நீங்கள் சொல்வது போல இன்னும் ஒரு கொஞ்ச நாட்களில் சில வேளை இவ்வாறு விண்ணப்பம் கோரப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பல மக்களுடைய காணி ஆவணங்கள் இல்லை, அவர்கள் எங்கே வைத்திருக்கிறார்கள் தெரியாது, பல குடும்பங்கள் உயிரோடு இல்லை, குடும்பங்கள். அதனை விட கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, காணிகளுக்கான அனுமதி பத்திரங்கள் மக்களிடம் இருந்தது. முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இருந்த காணி அனுமதி பத்திரங்கள், அதனை விட அவர்களிடம் இருந்த சுவர்ணபூமி உறுதி, அந்த சுவர்ணபூமி உறுதி காணி அனுமதி பத்திரங்களை தாருங்கள், நாங்கள் உங்களுக்கு உறுதியை தருகிறோம் என்று 2 ஆண்டுகளுக்கு முதல் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவிலே அந்த ஆவணங்களை வேண்டினார்கள், கையாலே வேண்டினார்கள். ஆனால் இதுவரை அந்த செயலகங்கள் அசமந்த போக்கிலே இருக்கிறது. அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். மக்கள் எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்க நீங்கள் இப்பொழுது இந்த இடத்திலே வர்த்தமானி மூலம் காணியை சுவீகரிக்க முயற்சிப்பது ஒரு பகல்லே நடைபெறுகிற மிகப்பெரிய கொள்ளை. பாதிக்கப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் மீது நீங்கள் திரும்பவும் வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிறீர்கள். தயவு செய்து கஜேந்திரகுமார் அவர்கள் கோரிக்கை முன்வைத்தது போல நான் காலையும் கேட்டிருந்தேன். முதலிலே நீங்கள் நல்லெண்ணம், நல்லிணக்கம், இந்த நாட்டிலே சமாதானம், சகோதரத்துவம் இருக்கிறது. நீங்கள் ஒரு புரிதலோடு நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறீர்கள் என்றால் இந்த வர்த்தமானியை மீளப் பெறுங்கள். அதற்கு பின்னர் பேசுவோம். பேசி அதற்குரிய வழிமுறையை காணலாம். ஆகவே வர்த்தமானி மீளப்பெறுதலே இதற்கான முதல் தீர்வு என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். தயவு செய்து அதனை செய்யுங்கள். අපි දමලින් කොච්චර කෑ ගැව්වොත් ඒක සිංහල මීඩියාවලට එන්නේ නැහැ. වෙලා තියෙන්නේ මේ ආණ්ඩුව මේ 159 අපේ ජනතාව මේ ආණ්ඩුවට ඡන්ද දුන්නේ මේ දෙමළ සිංහල ජනතාව ඔක්කොම එකට ඉන්න ඕනේ කියලා වැඩපිළිවෙලක් හදන්න තමයි මේ ආණ්ඩුවේ ඡන්ද දීලා තියෙන්නේ. එතකොට මේ ඕගොල්ලෝ දැන් පච්චබල් බොරුවක් කරලා මේ ආණ්ඩුව පුටුවක් අරගෙන කරන්නේ අපේ දෙමළ මිනිසුන්ගේ අපේ සිංහල මිනිසුන්ගේ හිතේ තියෙන එක සම්පූර්ණයෙන්ම වෙනස් කරනවා. ඒක හොඳම උදාහරණය තමයි ඕගොල්ලෝ දැන් මේ මාර්ච් 28 වෙනිදා මේ පනතේ දාලා තියෙනවා දෙමළ මිනිසුන්ගේ ඉඩම ආණ්ඩුවට මේ අදාළ කිරීම පනතේ දාලා තියෙනවා. එතකොට ඒකින් වෙන්නේ තවත් මේ රට ඇතුලේ සිංහල මිනිස්සු, සිංහල ජනතාව, දෙමළ ජනතාව රණ්ඩු වෙන එක තමයි ඉතුරු වෙන්නේ. එතකොට ඕගොල්ලෝ මේකින් ජාතිවාදියක් කුසල ඕගොල්ලොන්ට කැමති අපි මෙහින් ඇවිල්ලා රණ්ඩු වෙන්න ඕනේ, අපිට ඉඩමක් දෙන්න, අපේ මේ ඔක්කොම දාන්න කියලා ඔක්කොම හතාරින්න කියලා අපි රණ්ඩු වෙන්න ඕනේ. එතකොට ඕගොල්ලොන්ට මේක ආයෙ කියන්න පුළුවන් ඕගොල්ලොන්ගේ මීඩියා කාර්යයට ඔන්න බලන්න අටුනා ගජේන්ද්‍ර මන්ත්‍රීතුමා ඔය ශ්‍රීධරන් මන්ත්‍රීතුමා ඔක්කොම එකතු වෙලා ඔය ඉඩමට රණ්ඩු වෙනවා කියලා. අපි ඉඩමට නෙවෙයි රණ්ඩු වෙන්නේ, අපේ ඉඩමට රණ්ඩු වෙන්නේ. ඒක ඔයගොල්ලෝ කරුණාකරලා මේ වගේ එකක් මේ විත්ඩ්‍රෝ කරගන්න. කරුණාකරලා මේ වගේ පනත එකක් ඒක දැන් සාමාන්‍යයෙන් රට දෙකක් කියලා අපි හිතන්නේ එක රටයකට එක කල්චර් එකක් තියෙන්න ඕනේ, අනිත් රටට වෙන කල්චර් එකක් තියෙනවා. ඒ ජංගිසි පැහැදිලිමත් තියෙනවා. දෙමළ ජනතාවට ඉඩමත් නෝතන් ඊස්ට් ඉඩමත් තිබ්බා, ඒ වගේ සිංහල ජනතාවට දකුණු ඉඩමත් තිබ්බා, අපේ වෙනම කල්චර් එකක් තිබ්බා, ඕගොල්ලෝගේ වෙනම කල්චර් එකක් තිබ්බා. හැබැයි අපි දැන් අහන්නේ අපි දෙකට කඩන්න ඕනේ කියලා. මේක අපි හිටපු විදියට ඉන්න දෙන්න කියලානේ ඕගොල්ලෝ ඉල්ලන්නේ. හැබැයි ඕගොල්ලෝ කරන්නේ මේ වගේ පනත ඒවා ගෙනාවාම අපේ උතුරේ ඉන්න කවුරු හරි ඇවිල්ලා ගෑ ගන්නවා. එතකොට ආපහු කියනවා මේ අපේ කොඩි අපේ කොටි කොඩිය දාලා බිමට ඕගොල්ලෝ කකුලේ නගිටලා ඒ පින්තූරේ එළියට දානවා. එතකොට අපේ ජනතාව තද වෙලා ඕගොල්ලෝගේ අපේ රට සිංහ කොඩියක් දාලා පකුලට දාලා මේවා කරනවා. ඒකෙන් වෙන්නේ ආයෙ මේ රටට රණ්ඩුවක්. එතකොට සිංහල ජනතාවයි දෙමළ ජනතාවයි කාලය අවසానයි. තපයි විනාඩි 20ක් දෙන්න, තපර 20ක් දෙන්න. එතකොට අපි ඉල්ලින් කරන්නේ මේ වගේ ඒවල්. දැන් අපි මේ අනිත් මේ පැත්තට හිටපු හැමෝටම බැන්නේ මොකද්ද? අපේ රටේ ඇතුළේ ජාතිවාදී ආයෙ උත්සාහ කරලා ජාතිවාදී හදලා අපේ රට දෙකට බෙදුවා කියලා. දැන් ඕගොල්ලෝට කැමති මේ වගේ පනතයක් ගෙන දානකොට අපි තුන් දෙනාම නැගිලා ගෑ ගන්නවා. එතකොට ඕගොල්ලෝට කියන බම උත්තර ඉන්න මිනිස්සු ආයෙ ඉඩමක් ඉල්ලනවා කියලා, ඒගොල්ලෝ ආයෙ දෙමළෙලා මිල්ලනවා කියලා ආපහු ඕගොල්ලෝගේ 159 තියාගන්න හදන. ඒක කරන්න එපා. මේක සිංහලෙන් අනිවාර්යෙන් මම කියන්නේ අපිට කැමති නෑ මේ රට දෙකට බෙදා ගන්න. හැබැයි මේ වගේ පනත ඒවා ගේනකොට අපිටත් කතා කරලා අපිටත් පොඩ්ඩක් අහුම්කම් දීලා
අපිට මේ වගේ ඒවල් පුළුවන් තරම් අපිටත් එක්ක සාකච්ඡා කරලා මේ කරන්න කියලා ඉල්ලන්නේ. මේක ඕගොල්ලෝ තනි කර පොලිටික්ස් වලින් කරන්නේ. එතකොට ඕගොල්ලෝගේ සුමන්දරන් ඕගොල්ලෝ CID sorry මේ MSc දෙකක් දීලා සුමන්දරන් මන්ත්‍රීතුමාව දාලා තියෙනවා. එතකොට එයා ප්‍රසිද්ධම දානවා ඔන්න දෙමළ මිනිස්සුන්ගේ ඉඩම යනවා කියලා. එතකොට උත්තරේ කරු මන්ත්‍රීතුමා කාලේ අවසానයි ඔබතුමාගේ. එතකොට උත්තරේ ඉන්න මිනිස්සු හිතන්නේ ඔය සිංහල ආණ්ඩුව ආපහු අපිට බාධාව කරන්න යනවා කියලා. අපි ආපහු ඒ රටට පාරට බයිනවා. ආපහු ඊට පස්සේ ඕගොල්ලෝ CID දාලා කරනවා. මේ තව පනතයක් දානවා. ඒ නිසා කරුණා කරලා අපිට මේ වගේ ඒවා විත්ඩ්‍රෝ කරගන්න. කරුණා කරලා මේ වගේ විත්ඩ්‍රෝ කරලා අපිට එක්ක සාකච්ඡාවට අවිල්ලා ඊට පස්සේ ඒක ඕන එකක් දාගන්න. අපිටත් කැමති ඔයගොල්ලෝ සහයෝගයක් දෙන්න. කරුණා කරලා මේක අපි ඉල්ලන්නේ කරුණා කරලා මේ වගේ පනතයක් ආයේ විත්ඩ්‍රෝ කරන්න කියලා ඉල්ලන්නේ. thank you. லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே கிளைம் வந்து வெறுமனே நான் அங்கே இருந்து கடிதம் கொடுத்து எடுக்க முடியாது. தவறாக இந்த சபையை வழி நடத்த வேண்டாம். சட்டபூர்வமாக அதனுடைய உரிமையை நீங்கள் நிலைநாட்டாவிட்டால் அவருக்கு தெரியாம இருக்கலாம். செக்ஷன் 5(1) கீழே இட் வில் பி டிக்ளேர்ட் அட் ஸ்டேட் லேண்ட். ஆகவே நீங்கள் இதை பிழையாக நடத்தவான இது மிக பாரதூரமான விடயம். நான் அவசரமாக ஒரு விடயத்தை සිංහලத்தில் சொல்ல வேண்டும். අධිරාජ්‍යවාදීන් විසින් මෙරට පුරවැසියන්ගේ ඉඩම් උදුරාගෙන දේපල එක්සත් රාජධානිය රැජිනගේ අයිතියට ලබා දීම සඳහා ගෙන පනත අද මේ රටේ දෙමළ ජනතාවගේ ඉඩම් අත්පත් කර ගැනීමට භාවිතා කිරීම අපි සම්පූර්ණයෙන් වෙලා දකිනවා. මුලතිව් දිස්ත්‍රික්කයේ අදාළ ඉඩම් ප්‍රදේශයේ සංවර්ධන කටයුතු සඳහා භාවිතා කිරීමට අවශ්‍යතාව තියෙනවා. රජයේ ඉඩම් තියෙනවා. එතකොට රජයේ ඉඩම් වල වෙන කවුරුද ඉන්නවනම් ඉවත් කරන්න ස්ටේට් ලෑන්ඩ් රිකවරි පොසෙෂන් ඇක්ට් එක තියෙනවා. මාස 3 ඉවත් කරන්න පුළුවන්. ඊට අමතරව ප්‍රයිවට් ලෑන්ඩ්ස් අත්පත් කරගන්න ඕන නම් ලෑන්ඩ් ඇක්විසිෂන් ඇක්ට් එක යටතේ අත්පත් කරගෙන ඔවුන්ට වන්දි ලබා දෙන්න පුළුවන්. මේ ඔක්කොම අතහැරලා මේ පරණ තිබුණු අධිරාජ්‍යවාදී යටතේ පනත යටතේ මේ ඉඩම් අත්පත් කරගන්නේ මේ ඔබතුමාලා කරපු වැඩක් නෙවෙයි. අවුරුදු දෙකකට ඉස්සරලා ඉස්සර හිටපු රජයේ නිලධාරීන් විසින් කරපු දේවල් පිළිබඳ කිසිම අවබෝධයක් නැතුව තමයි ඔයගොල්ලෝ මේ ගෙනලා තියන්නේ. தயவு செய்து செய்ய வேண்டாம். என்னென்றால் நீங்க நினைக்கிறவாறு இது சாதாரண விடயம் கிடையாது. இன்றைக்கு முல்லைத்தீவு, நாளைக்கு தீகவாப்பி, அதுக்கு அடுத்தது அம்பாறை, அதுக்கு அடுத்தது யாழ்ப்பாணம் என்று இது தொடர்ச்சியாக போகும். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் கிழித்தெறிய வேண்டிய ஒரு சட்டம். லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸ் அங்கே இருக்கின்ற அந்த மகாராணிக்கு இந்த நாட்டில் உள்ள காணிகளை எடுத்து கொடுப்பதற்காக கொண்டு வந்த ஒரு சட்டம். அதில் மாறி வருகின்றது. ஏதாவது லேண்ட் அக்விசிஷன் லேண்ட் செட்டில்மெண்ட் ஆர்டினன்ஸுக்கு கீழே ஒரு பிரதேசத்தை அவர்கள் பிரகடனப்படுத்தி விட்டால் அதில் யாராவது ஒருவருக்கு சட்டபூர்வமான உரிமை இருக்கின்றது என்பதை நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டால் முழு காணியும் அரசாங்கத்துக்கு சொந்தமாகிவிடும். ஏனென்றால் அந்த நாளையில் உள்ள வெள்ளக்காரனுக்கு அதை தேவைப்பட்டதை ஒழிய இந்த நாளையில் அது தேவைப்படவில்லை. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் இருக்கின்றது. இதன் கீழே செய்ய வேண்டும். தயவு செய்து அங்கே இதை இடைநிறுத்துவதற்கு எந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லை. ப்ளீஸ் revoke this gazette notification. There are no other way we can get out of it. Thank you. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நான் ஆதரிக்கின்றேன். இவ்வாறு தான் 2014ஆம் ஆண்டு எங்களுடைய பிரதேசத்திலே வன இலாகா அல்லது இந்த கடந்த 2014 இருந்த அரசாங்கம் மக்களுடைய காணிகளையும் சேர்த்து வனமாக கசட் நோட்டிஃபிகேஷனில் பிரேரணப்படுத்தியது. அதில் ஒரு பகுதி காணி கசட் பண்ணப்பட்டு இப்போது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே வன இலாகாவில் இருக்கிற மக்கள் வேறு செய்கிற உத்தியோகத்தர்களுக்கு நாளாந்த கடமைகளையே செய்ய முடியாத நேரத்தில் கசட் பண்ணுறதும் டீகசட் பண்ணுறதும் ஒரு தேவையில்லாதவே இல்லை. இப்போ நான் உங்களிடம் தயவாக கேட்டுக்கொள்வது என்னன்னு சொன்னால், இப்போது இடம்பெயர்ந்த மக்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், இப்போது வர முடியாத சூழலில் இருக்கிறார்கள். அவர்களுடைய பல உரித்து காணிகள், உறுதியுள்ள காணிகள் இப்போதும் வன இலாகாக்கு சொந்தமான காணி என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வருங்காலத்திலும் வனம் சம்பந்தமான ஒரு கசட் நோட்டிபிகேஷன் வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஆனபடியினால் தயவு செய்து மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாமல், ஏற்கனவே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ப்ரொப்போஸ் பண்ணதை போல மக்களுக்கு ஒரு கால அவகாசத்தை வழங்கி அவர்கள் தங்களுடைய காணிகள் வன இலாகாக்கு சொந்தமான காணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்ட காணிகள், இப்போது பிரகடனப்படுத்தப்பட இருக்கின்ற காணிகள் சம்பந்தமாக தீர விசாரித்து அந்த மக்களுடைய காணிகளை உறுதிப்படுத்தி
அது வன இலாகாக்கு சொந்தமான உண்மையான காணிகள் என்ற ஒரு உறுதிப்பாட்டை எடுத்த பின்பு இந்த கசட் நோட்டிபிகேஷனை கொண்டு வர வேணும். அல்லது நிச்சயமாக தொடர்ந்தும் இந்த பிரச்சனை போகும். ஆனபடியினால தயவு செய்து வன இலாகாவால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதோடு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வகையிலே பல குளங்கள் வன இலாகாவால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் பரம்பரையாக செய்த காணிகள், வரம்புகள் இருக்கின்ற காணிகள் வன இலாகாவால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குடியிருப்பு காணிகள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்கள் வனம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் மாமரம், பிலாமரம், தென்னை மரம் நிற்கிறது. இலங்கை காடுகளில் இந்த மரங்கள் இல்லை. ஆனபடியினால் அந்த மக்கள் வாழ்ந்த பிரதேசங்களை அவர்களுக்கு மீண்டும் வழங்க நடவடிக்கை எடுப்பதோடு புதிதாக வனம் சம்பந்தமான ஒரு கசட் அந்த கசட் பண்ண வேண்டி இருக்கின்ற காணி மக்களுக்கு சொந்தமான காணி அல்ல என்ற உறுதிப்பாட்டை ஏற்படுத்திய பிறகுதான் கசட் பண்ண வேண்டும் என்று தயவாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ඉංග්‍රීසියෙන් කියන්න Honorable Minister, the motives that you have just stated we have no problems with, but the law that you are trying to use has the completely opposite intention. So if your intention is actually not to pronounce as state land the lands that you have demarcated for that 6,000 acres, this is not the law to use. What we are suggesting is what you have suggested in doing with regards to wildlife and forestry. You have a committee or a commission. We will cooperate. We accept that there are severe problems with regards to land that need to be sorted out. Because of displacement, multiple displacements, because of the tsunami, people don't have documents. That has to be resolved. We will cooperate with you. But please don't use this land. I don't know who has advised you, Honorable Minister, but this land is to acquire. It is to make state land. It is to declare state land. You talk about suspending this gazette. You can't suspend it. Once a gazette is issued by the end of the 28th of June, this land will vest as state land if it's not claimed. You cannot suspend the gazette. I don't know under what legal advice you are making this position in this house. You can't do it. You have to revoke it. And I assure you, Honorable Minister, you will have our cooperation. You will have our cooperation in sorting out the problems of our people. I mean, why would we not want our people's problems to be solved? Whether it is your government or any other government. But I'm telling you with utmost responsibility, this law is the wrong law that you're using. On the contrary, this law at the end of the 28th of June will declare as state land all those lands in that 6,000 odd acres that you have demarcated. I urge you to kindly withdraw this gazette. Withdraw this gazette. I assure you that all the members seated on this side of the house belonging to the Northeast, the Tamil members, will cooperate with you. It is in our interest. It is in our interest to solve the land issues that has been plaguing our people because we have lost documents. We have lost documents. So we understand the issue. But this is not the way to go about it. And kindly, you are frightening us. Not even the Rajapaksas did this. This is not the way to go about it. And if you actually want to solve this problem, you should have had a word with us. You should have had a word with us. You have just given 3 months. If we did not bring this out into the open, those private citizens who are supposed to make claims would not have even known. You tell me, what is the effort you made in order to bring public awareness with regards to this gazette? If we did not make it a controversy, nobody would have known about it. Nobody would have known about it. So kindly, this is not the way to go about it. You are frightening us. You must withdraw this gazette. We will cooperate. If the intention is actually to solve the problems, you can be assured that we will cooperate. விசேஷமாக 28 மார்ச் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக அந்த வர்த்தமானி அறிவித்தல் உடனடியாக அரசாங்கம் வாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே நடத்தப்படுகின்ற சந்திப்புகள் நாங்கள் இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்புகள் இடையிலே அரசாங்கம் நேற்று பின்னேரம் ஒரு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. தாங்கள் அந்த வர்த்தமானி அறிவித்தலை நடைமுறைப்படுத்துவதை இடைநிறுத்துவதாகவும் குறிப்பாக தமிழ் மக்கள் மட்டத்திலே அந்த அறிவித்தல் தொடர்பாக பலத்த
குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தாலே அதை தெளிவுபடுத்துகிற நோக்கத்தோடு இதை இடைநிறுத்தி பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்தப் போவதாக அவர்கள் அறிவிச்சிருக்கின்றார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரையிலே அரசாங்கத்துடைய இந்த அறிவித்தல் என்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் அல்ல. வர்த்தமானி அறிவித்தல் முழுதாக வாபஸ் பெற பண்ண வேண்டும். ஏனென்றால் அதனுடைய செயல் வடிவமே தவறு. உண்மையிலே ஒரு நல்ல எண்ணத்தோடு செய்வதாக இருந்தால் ஒரு 3 மாத காலாவகாசத்தை மட்டும் வழங்கி அதுவும் மக்களுடைய இருக்கக்கூடிய எத்தனையோ பிரச்சனைகளை உள்வாங்காமல் காணி சம்பந்தமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள், அவர்கள் ஆவண குறைபாடுகள் அதை ஒன்றுமே கருத்தில் எடுக்காமல் அவசரமாக இந்த மக்கள் தங்களுடைய அந்த காணி உரித்தை உறுதிப்படுத்துவது கேட்பது என்பது நிச்சயமாக அவர்களை அதை செய்ய முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி அந்த காணிகளை முழுமையாக அபகரித்து குடியேற்றங்களை நடத்துவதற்காக என்பதுதான் எங்களுடைய பிரதான சந்தேகம். அந்த வகையிலே நாங்கள் இந்த சர்வதேச சமூகம் தெளிவாக சொல்லியிருக்கிறோம். தமிழ் மக்கள் ஏற்கனவே 76 வருஷமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இந்த அரசாங்கம் மட்டும்தான் ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக சர்வதேசத்தாலேயே சொல்லப்பட்டது. இவை மட்டும்தான் இதுவரைக்கும் ஆட்சிக்கு வரவில்லை. இதுக்கு முதல் ஆட்சியில இருந்த 2 தரப்புகளும் மாறி மாறி ஆட்சி செய்தது. அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை முற்றுமுழுதாக நாங்கள் இழந்து போயிருந்தோம். அவை இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு இவர்கள் இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத ஒரு விஷயத்தை மோசமாக செய்கிறதுக்கு எத்தனிப்பது என்பது நிச்சயமாக நல்லிணக்கத்தை எதிர்காலத்திலே செய்யவே முடியாத ஒரு இடத்துக்கு தள்ளும். நல்லிணக்கம் என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஒரு செயல்பாடாக அமையும் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக இந்த அனைத்து தூதரர்களிடம் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம். அவர்களிடம் நாங்கள் கேட்டிருப்பது அரசாங்கத்துக்கு கணிசமான நிதி உதவிகள், பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு நாட்டுக்கு இந்த சர்வதேச சமூகம் தான் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு நிதியுதவிகள் போன்ற பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை அவர்களுக்கு கணிசமான செல்வாக்கு இந்த அரசாங்கத்திடம் இருக்கின்றது. இந்த செல்வாக்கை பயன்படுத்தி இந்த செயல்பாடுகளை முற்றுமுழுதாக நிப்பாட்ட வேண்டும் என்று இருக்கிறோம். அதுக்கு மேலதிகமாக குருந்தூர் நிலைக்கு சுற்றி வர மேலதிகமான 300 ஏக்கர் காணியை பறிப்பதற்கு எடுத்த முயற்சி ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்திலே நிப்பாட்டப்பட்டது. அந்த 300 ஏக்கர் காணி மக்களிடமே விவசாயத்துக்கு பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு கட்டளையிடப்பட்டது. அதை நம்பி அங்கு விவசாயம் செய்கின்ற மக்களை அண்மை காலமாக அங்கே இருக்கக்கூடிய பிக்குவும் போலீசாரும் இராணுவமும் சேர்ந்து விரட்டி வருகின்றது. அதனுடைய உச்சகட்டமாக போன 3 கிழமைக்கு முன்பதாக 3 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டு சேர்ந்த இறுதியில் வயது குறைஞ்ச பிள்ளை விடுவிக்கப்பட்டு மிச்சம் 2 பேரும் தொடர்ந்தும் விளக்கமறையில் கைது செய்யப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய கைது கடந்த 15ஆம் தேதி இன்னும் 2 கிழமைக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. அவை இதுவும் முற்றிலும் ஒரு தவறான செயல். அந்த 300 ஏக்கர் காணி மக்களுடைய காணி, மக்கள் தங்களுடைய சொந்த காணியிலே வயல் செய்வதற்கு சென்றிருக்க அங்கு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அது சட்டவிரோதமான செயல். கைதுதான் சட்டவிரோதமே தவிர மக்கள் விவசாயம் செய்கிற சட்டவிரோதம் அல்ல. அவை அந்த நபர்களும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும். எதிர்காலத்திலே எந்த விதமான கைதும் இனி நடக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் வலியுறுத்த சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதே போன்று கையெட்டியிலேயும் இருக்கக்கூடிய காணிகள் அனைத்தும் அந்த 6 ஏக்கர் காணி அந்த மக்களிடமே திரும்ப வழங்கப்பட வேண்டும். நிபந்தனை இல்லாத வகையில அவர்கள் அந்த காணிகளை திரும்ப மக்களிடம் வழங்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் தெளிவாக நிறுத்தியிருக்கிறோம். சர்வதேச சமூகத்தின் வெளிப்பாடு என்ன மாதிரி பிறகு அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்கன்னா என்ன செய்வாங்க? நாங்கள் சொன்ன கருத்துக்களின் பிரகாரம் அவர்களுக்கு ஒரு ஆச்சரியம் தான். தாங்கள் விளக்கம் கேட்கிறார்கள். ஒரு உரையாடல் இல்லாமல் ஒருதலைபட்சமாக அரசாங்கம் நடந்து கொள்வது ஒரு நல்லிணக்கத்துக்கு பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்ற கருத்தோடு அனைவரும் இருக்கிறார். ஆகவே அது ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக மற்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய இணக்கத்தோடு தான் இது நடக்கணும். அது இணக்கத்தோடு நடக்கின்ற போது மட்டும்தான் அது ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை கட்டியிருக்கின்ற ஒரு செயலாக அமையும் என்ற கருத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த வர்த்தமானி அறிவித்தல் 28 மார்ச்லிருந்து 28 ஜூன் மாதம் வரைக்கும் நடைமுறையில் இருக்கு.
ஆகவே எங்களை பொறுத்தவரையில் அந்த வர்த்தமானி உடனடியாக வாபஸ் பெற வைக்கவும் அதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது. அது 28 ஜூனுக்கு இடையிலே நடந்தே ஆகும். அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி இருக்கோம். மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வர்த்தமானியிலே காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி சம்பந்தமாக சில நடவடிக்கைகளை எடுத்துக்கிறோம். இந்த சட்டத்துக்கு கீழே ஒரு குறித்த பிரதேசத்தை அந்த வர்த்தமானியில் பிரசுரித்தால் அந்த பிரதேசத்தில் இருக்கிற ஆட்கள் அதில் ஏதாவது காணி தங்களுக்கு உரிமை இருக்குது என்று சொன்னால் அந்த உரித்தை அவர்கள் 3 மாத காலத்துக்குள்ள கிளைம் பண்ண வேணும். போய் அதை எங்களுக்கு இது உரிமை இருக்கிறதுன்னு சொல்ல வேணும். அதுக்கான ஆதாரங்களையும் கொடுக்க வேணும். இந்த பிரதேசத்தில் விசேஷமாக இது இன்றைக்கு வெட்டிலக்கணியில் இந்த அமர்வு 2ஆம் தடவை நடக்குது. மருதங்கணியில் இருந்து அங்காள பக்கம் ஆலியவளை கட்டக்காடு வரைக்கும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரதேசங்கள், முல்லைத்தீவு மாவட்டம், மன்னார் மாவட்டம் எல்லாமே இந்த வர்த்தமானி பிரசுரத்துக்குள்ள வருது. அப்போ அதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் 1931ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டம் இது. காணிகளுக்கு யார் யார் சொந்தக்காரர் உறுதி மூலமாக தெரியாமல் இருந்த காலத்தில் அதை நிர்ணயிக்கிறதுக்கு, அதை செட்டில் பண்ணுறதுக்கு இது கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதெல்லாம் செட்டில் பண்ணி முடிஞ்சுது. இப்போ தனியாருக்கு இந்த காணிகள் பல காலமாக சொந்தமாக இருந்திருக்கு. ஆனால் இடையில கொஞ்ச காலம் எல்லாருக்கும் தெரிஞ்சபடி நீண்ட இடம்பெயர்வுகள் நடந்திருக்கு. இடம்பெயர்வில் பலர் தங்களோட ஆவணங்களை இழந்திருக்கணும். அதே மாதிரி அவர்கள் சுனாமியால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், சுனாமியில் தங்களோட உறுதிகளை இழந்திருக்கணும். ஆனபடினால இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை, இன்னும் சரியான நிலைமைக்கு வரையில மக்கள் மீள்குடியேறையில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்தியாவில் அகதிகளாக வாழினோம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் காணி நிர்ணய சட்டத்தை அமுல்படுத்துவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு செயற்பாடு. அதற்கு எதிராக நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அதை அரசாங்கம் மீள் கைவாங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அப்படி செய்யாவிட்டால் அதுக்கான மக்கள் போராட்டங்களை நாங்கள் நடத்துவோம். ஆனால் அதே நேரத்தில் இங்கே வாழுகிற மக்கள் தங்களோட நிலங்களை இழந்து விடாமல், அது அரசுடைமையாக்கப்படாமல் இருப்பதற்காக அவர்களுக்கு இந்த இலவச சட்ட உதவி நாங்கள் செய்கிறோம். இதில் நாங்கள் அவர்களோட காணிகள் சம்பந்தமான தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்கள்ட்ட இருக்கிற ஆவணம் தங்களோட உரித்த நிலைநாட்டுறதுக்கு போதுமானதா என்று ஆராய்ந்து அவர்களுக்கு நாங்கள் அறிவுரை சொல்லுவோம். அது போதாது என்று தெரிஞ்சால், இப்போ சில இடங்களில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, சுனாமிக்கு பிறகு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கு உறுதியளினம் கொடுக்கப்படவில்லை. அப்படியான சூழ்நிலைகளில் நாங்கள் போதாது என்று கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு, பூர்த்தி செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சட்ட ஆலோசனையும் கொடுத்து அதுக்கான மேலதிக நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு 20க்கும் மேற்பட்ட சட்டத்தரணிகள் தாங்களாக முன்வந்து எந்தவித கட்டணம் இல்லாமல் இந்த சேவையை வழங்குகிறார்கள். அவர்களோட 15 சட்ட மாணவர்களும், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த சட்ட மாணவர்களும் இங்கே வந்து இந்த அமர்வில் எங்களுக்கு உதவியாளர்களாக பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கும் இது ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிரதேசத்தில் நாங்கள் மக்களுக்கு அறிவித்து திரளாக மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை செய்து கொண்டிருக்கிறோம். மற்ற பிரதேசங்களுக்கு நாங்கள் போவோம். விசேஷமாக முல்லைத்தீவுக்கும் மன்னாருக்கும் கிளிநொச்சிக்கும் நாங்கள் போய் இதே நடவடிக்கை எடுத்து கூடிய வரையில் இங்கே இருக்கிற மக்களுக்காவது உடனடியாக இந்த காணிகள் அவர்களுக்குத்தான் உரித்து என்று இந்த சட்டத்துக்கு கீழே, நாங்கள் எந்த சட்டம் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அந்த சட்டத்துக்கு கீழேயே அவர்கள் தங்களுடைய உரித்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கையாகத்தான் இதை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய பிரதான கோரிக்கை இந்த வர்த்தமானி மார்ச் 28ஆம் தேதி பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி மீள் கைவாங்கப்பட வேண்டும். இது இந்த நேரத்தில் அமுல்படுத்துகிறதுக்கு பொருத்தமான ஒரு சட்டம் அல்ல. சரி, இன்றைக்கு காலையில் 11 மணியிலிருந்து கிட்டத்தட்ட 1 மணி வரைக்கும் பிரதமருடைய தலைமையிலே காணி அமைச்சர் லால்காந்தவும், காணி உப அமைச்சர் பிரதி அமைச்சரும், செயலாளரும், வேறு வேறு நிர்வாகத்து உறுப்பினர்களும்
கலந்து கொண்டு வடகிழக்கு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் அரசு தரப்பும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டது. அதில் பிரதமர் தெளிவாக இந்த 28ஆம் தேதி மார்ச் மாதம் வெளிவந்த கெசட் வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக அது சம்பந்தமாக அடைந்திருக்கக்கூடிய சந்தேகங்கள் விமர்சனங்களை நிவர்த்தி செய்கிற வகையிலையும் அதுக்கு ஒரு இறுதி முடிவு எடுக்கிறதுக்குமான ஒரு கூட்டம் பண்ணதை ஆரம்பத்திலே தெளிவுபடுத்துகிற இடத்துல அந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாகத்தான் விசேஷமாக பேசலாம். அந்த வகையிலே நாங்கள் தெளிவாக அரசாங்க தரப்புக்கு சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் 3 மாத காலவாசம் வழங்கியிருக்கு. அந்த 3 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் காணி குறித்த அந்த உட்பட்ட மக்கள் தங்களுடைய உரித்தை உறுதிப்படுத்தாத பட்சத்திலே அந்த காணிகள் அனைத்துமே அரசு காணியாக பிரகடனப்படுத்தப்படும். அந்த வகையிலே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட போகிறோம். ஏனென்றால் நல்ல தடவைகளாக இடம்பெயர்ந்து தங்களுடைய ஆவணங்கள் அனைத்தையும் இழந்து போயிருக்கிறோம். அத்தோடு சுனாமியால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக கூடுதலாக வடக்கு கிழக்கும் இருந்தது. அந்த வகையில் ஒட்டுமொத்த வீடுகளே அள்ளி கடலுக்குள்ளே சென்ற ஒரு நிலைமை தான் இருந்தது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த 3 மாதத்துக்குள்ளே காணி தங்களுடையது என்பதை உறுதிப்படுத்தவும் கூட முடியாத இடத்திலே பலர் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு வெளிநாட்டில் இங்கே வாழுகின்ற தமிழ் மக்களுக்கு சரி சமமாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்களாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் தங்களோட காணி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பிரமணே 3 மாத காலாவசம் என்பதை சாத்தியமே இல்லை. அதுக்கு மேலாக அவர்கள பலர் ஆவணங்கள் வச்சிருந்தாலும் கூட அவர்கள் இங்கே வருவதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் அவர்கள் வெளியேறினதே இங்கிருந்து தப்புவது. தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் சந்தேகங்கள் அரசு தங்கள் மீது சந்தேகங்கள் வச்சிருந்த ஒரு பின்னணியில் தங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடிக்கிறது. ஆகவே அவர்களுக்கு ஆவணங்கள் இருந்தாலும் கூட அந்த ஆவணங்களை இங்கே கொண்டு நிரூபிக்கிறதுக்கு அவர்களுக்கு தடைகள் இருக்கு. என்றால் பயங்கரவாத தடுப்பு சட்டம் இப்போ அமலில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தங்களுடைய பாதுகாப்பு என்றதை உறுதிப்படுத்த முடியாத நிலை. இது எல்லாமே இறுதியிலே வடகிழக்கில் இந்த கரையோர நிலப்பரப்பு, அதாவது வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களே வவுனியாவை தவிர்ந்த மற்ற 4 மாவட்டங்களும் கரையோர மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களுடைய கரையோர பிரதேசம் அரசு காணியாக பிரகடனப்படுத்துகின்ற ஒரு விடயம்தான் இறுதியில் நடக்கப் போகின்றது. ஆகவே இது ஒருபோதிலும் ஏற்க முடியாத என்ற விடயத்தை நாங்கள் தெளிவாக பேசினோம். அந்த இடத்துல பிரதமர் தெளிவாக சொன்னார், அரசாங்கத்துடைய நோக்கம் காணிகளை பறிக்கிறதல்ல, மாறாக காணிகளை மக்களிடம் உறுதிப்படுத்துவதும் மக்களிடம் கொடுப்பதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை முழுமையாக அங்கீகரிப்பு, அதாவது உறுத்துகள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்து அவர்களுக்கு ஒரு முழுமையாக சட்ட ரீதியாக சட்டப்பூர்வமாக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் நாங்கள் யோசித்ததை தவிர மாறாக காணியை பறிக்கிறது அல்ல. அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டினோம். ஆனால் இந்த சட்டம், அவர்கள் இந்த வர்த்தமானி அறிவித்திருக்கிற இந்த சட்டம் காணியை பறிக்கின்ற ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. ஆகவே அதை அரசாங்கம் இறுதியில் ஏற்றுக்கொண்டது. அதாவது இந்த சட்டமூடாக இந்த பிரச்சனையை அணுகிறதுல இருக்கக்கூடிய குறைபாடுகள், சந்தேகங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கின்றதை அவர்கள் கொள்கையில் இல்லை. அந்த வகையிலே இறுதி முடிவாக காணி அமைச்சு தங்களுடைய அமைச்சினுடைய நிர்வாகத்தில் உறுப்பினர்களோடையும் பேசி அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளை காணி அமைச்சர் உத்தியோகபூர்வமாக தங்களுடைய நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறதாக தங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள்
செய்த நாங்கள் முன்வைத்த வாதங்கள் அரசு தரப்பால் நிராகரிக்க முடியாமல் போனது என்பது தெளிவு. அந்த வகையிலே இந்த அரசாங்கம் வரப்போன்ற பாராளுமன்ற அமர்வில் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெறுவது தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு தீர்வும் கிடையாது. இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு இந்த அரசாங்கம் வடக்கிலே இருக்கக்கூடிய அவர்களுடைய உண்மையான எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய காணி பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் அங்கு ஒரு செயற்குழுக்களை நியமித்து, மாவட்ட ரீதியான செயற்குழுக்களை நியமித்து அதில் அரசு தரப்பும் நாங்களும் கூட பங்கேற்று இந்த மக்களுடைய இருக்கக்கூடிய காணி பிரச்சனைகளை முழுமையாக விளங்கி கொண்டு அதற்குரிய தீர்வுகளை அடையாளப்படுத்தினதுக்கு பிறகு, அதாவது ஒரு நபர் தனக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகளை அந்த கமிட்டிக்குள்ளே கொண்டு சென்று அதில் தனக்கு இதுதான் தன் காணியை நிரூபிக்கிறதுக்கு உறுதி இல்லாவிட்டாலும் வேறு வேறு விதமாக அதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை சரியாக உறுதிப்படுத்தி அந்த செயற்குழுவில் இருந்து இது உங்களுடையது என்ற ஒரு உறுதி இல்லாட்டி ஒரு வாக்குறுதி, எழுத்து மூலமான வாக்குறுதியை பெற்று அதை நடைமுறைப்படுத்துவதற்குரிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடணும் தவிர அந்த காணியாருடைய உரித்து சம்பந்தமான விஷயங்கள் கேள்விக்குறியாக இருக்க நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு சட்டத்தை அமல்படுத்துவது என்பது சாத்தியமில்லை என்ற அடிப்படையில் இந்த வர்த்தமானி வாபஸ் பெற்றதுக்கு பிற்பாடு ஒரு அணுகுமுறைக்கு இணங்கின ஒரு அணுகுமுறைக்கு ஊடாக மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்து தீர்த்ததுக்கு பிறகு இறுதி கட்டமாக அந்த மக்களுடைய அந்த உரித்தை இந்த விடயத்தில் யாரெல்லாம் உள்ளத்திலிருந்து எங்களது தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மக்களினுடைய பூர்வீக நிலங்களுக்காகவும் குரல் கொடுத்தீர்களோ அவர்கள் அனைவருக்கும் எங்களினுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுதான் இன்றைய நாளில் நான் கொண்டு வந்திருந்த தொகுப்பு. மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.